பனை மரத்துல தென்னை மரத்துல கல் இறக்கிட்டு வந்து அதை குடிப்பான். அது ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு போதையை தரும். முன்னேறிட்டாகல்ல, இவன் என்ன பண்றான்? இவனும் போதைப் பொருளை பயன்படுத்துறான். எப்படி? அது பத்தல. எது பத்தல? தென்னை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லு, பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லு வந்து போதையை திரும்பி இவருக்கு பத்தல. என்ன செய்யறான்? சாராயத்துக்கு மாறுறான். சாராயமும் பத்தல. சாராயத்தில் என்ன பண்றான்? நச்சு பள்ளி நமச்சாரத்தை எல்லாம் போட்டு அதெல்லாம் ஊற வச்சு காய்ச்சி அதை குடிக்கிறான். அதுவும் பத்தல. நான் சிரிக்கிறது சொல்லல, நிஜமாவே இதெல்லாம் போடுறாங்க. சாராயம் குடிச்சு சாவுண்டு வருத, அதெல்லாம் நச்சு பள்ளி சமாச்சாரம் தான். அதையெல்லாம் போட்டு நல்ல கிக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி அந்த போதை அட்வான்ஸா போறாங்களாம். அறிவாளியில உள்ளா அந்த காலத்துல கூமுட்டை விவரமான ஆளு. விவரமான ஆளுங்கிற என்ன பண்றான்? இப்படி சாராயம் போதை பொருள் குடிக்கிறதுல கூட டெவலப் ஆகிட்டே இருக்கிறான். எப்படி டெவலப் ஆகுறான்? அதுவும் பத்த மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த போதையை அப்படித்தான். முதல்ல ஒரு பெக்கு அடிப்பான், அது ஒரு மாசம் ஓடும். அப்புறம் ஒன்றை அடிச்சா தான் சரியா வரும். அது கொஞ்ச நாளைக்கு ஓடும், அப்புறமே போதை தராது. அப்புறம் என்ன செய்யணும்? 2 பெக்கு அடிக்கணும். அப்புறம் அதுவும் பத்தாது கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் 3. அப்புறம் வயிற்றுல இடம் இருக்காத, பொருளை மாத்து, இது சரி வராது. இதை விட்டு அட்வான்ஸ் ஏதாவது இருக்குதா? அதை சிந்திக்கிறான். அது பத்தல என்ன செய்யறான்? ஹெராயின் பவுடருங்கிறான். அப்படி நாக்கில் வச்சாலே போத பெத்தடின் ஊசிங்கிறான். இன்ஜெக்ஷன் போட்டு போதை ஏத்துறான். போதைய ஊசி மருந்துல கொண்டாந்து ஏத்திக்கிட்டு அவனா ஏத்திக்கிட்டு அப்படியே மெய் மறந்து ஆடுறான். பத்த மாட்டேங்குது. அப்ப இவங்க அறிவை கொண்டு என்னத்தை கண்டுபிடிக்க முடியுது? கெடுக்கிறதுக்குரிய எல்லாத்தையும் அழகா கண்டுபிடிக்கிறான்.